அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சுகர் இருந்தா ஃபேட்டி லிவர் வருமா? இந்த ஒரு கேள்வியோட தான் சமீபத்தில் ஒரு நபர் என்னை சந்திச்சாங்க. அதாவது தொடர்ந்து ரொம்ப நாளாக எனக்கு சுகர் இருக்குது, ஆனால் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எவ்ரி டைம் நான் ஸ்கேன் பண்ணும் பொழுது எனக்கு ஃபேட்டி லிவருங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் இருந்தால் ஃபேட்டி லிவரும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னுடைய வீடியோவில் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஃபேட்டி லிவர் இருந்தது அப்படின்னா ஹார்மோன் சார்ந்த ஒரு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பெண்மணி கேட்டிருந்தாங்க, சுகர் இருந்தால் ஃபேட்டி லிவர் வருமா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே காரணம் ஒன்று தான். சுகர் இருக்க நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வரலாம். என்ன காரணத்தினால வருது, இதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேரை இன்னைக்கு பாதிக்குது. அதுலேயும் 30 வயதுகளிலே இப்போ எல்லாமே டைப் 2 வகையான சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதனுடைய பக்க விளைவுகளும் 40 வயதுகளிலே வரக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு வகை தான் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய இரத்த சர்க்கரை தொடர்ந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உடலில் கொழுப்பாக மாற ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு இரத்த சர்க்கரை கிளைக்கோஜனாக மாறி நம்மளுடைய கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும். அதுக்கு மேலே அதிகமான அளவு நம்ம இரத்த சர்க்கரை இருந்தது அப்படின்னா அது கொலஸ்ட்ராலாக மாறி நம்மளுடைய கொழுப்பு செல்களில் ஸ்டோர் ஆகும். ஸோ கொழுப்பு செல்கள்லையும் இது ஸ்டோர் ஆகி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உள் உறுப்புகளில் ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதில் முதல் இடம் நம்மளுடைய கல்லீரல். இந்த கல்லீரலில் ஒரு 5% அளவுக்கு கொழுப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஓகேன்னு சொல்லலாம். 5%க்கும் அதிகமான அளவுக்கு கொழுப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேட்டி லிவர் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னா, ஸோ லிவர் சம்பந்தமான பிரச்சனைகளில் 2 வகை நம்ம சொல்லலாம். ஒன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஸோ சர்க்கரை நோயில் வரக்கூடிய ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க ஆல்கஹால் எடுத்துக்க மாட்டாங்க, பட் அதை விட அதிகமான அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சர்க்கரையை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பாக படிய ஆரம்பிக்குது. இது எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் நமக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது. அதற்கான அறிகுறிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும். தொடர்ந்து உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்ட பிறகு நமக்கு ஒரு உடல் அதிகமான அளவுக்கு சோர்வடைஞ்சு தூக்கம் வரக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கலாம். உடலில் ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை மூக்கடைப்பு, தொடர்ந்து தும்மல் உண்டாகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். பாடி ஹீட்டுமே அதிகமாக இருக்கும். சரியான இரவு தூக்கம் இருக்காது. ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம், முக்கியமாக இந்த எண்ணெயில் பொரிச்ச வற்றல், அதே மாதிரி உப்பு சேர்ந்த சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் நமக்கு இருக்கும். வயிறு பகுதி மட்டும் பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்ங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அவங்க கல்லீரல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அதை யோசிக்க மாட்டாங்க. இந்த அறிகுறிகளோட தொடர்ந்து உங்களுக்கு வெயிட்டும் போட்டுகிட்டே போகுது, ரத்த சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபேட்டி லிவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃப்யூச்சரில் நமக்கு கொண்டு வரும் அப்படின்னா, ஸோ நம்ம உடம்புல இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும் பொழுது அடுத்தடுத்த கட்டத்தில் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு சுகரும் இருக்கும். ஸோ அந்த சுகர் கண்ட்ரோலில் இல்லை இந்த ஃபேட்டி லிவரோட ஒரு வெளிப்பாடாகவே கல்லீரல் அடுத்த கட்டமாக அதனுடைய செல்கள் எல்லாமே ஃபைப்ரோசிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே குன்றி போகக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலைக்கு அது போக ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி கட்டமாக லிவர் சிரோசிஸ் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணத்தினால தான் நம்ம ஃபேட்டி லிவரை முறையான சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம். ஸோ ஃபேட்டி லிவருக்கு டைரெக்டாக நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறத விட உங்கள் ரத்த சர்க்கரையை முறைப்படுத்த வேண்டியது அவசியம். ஸோ ரத்த சர்க்கரையை முறைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் அது கூட மஞ்சள் சேர்ந்த பானம் எடுத்துக்கலாம். இது ஃபேட்டி லிவரையும் சரி பண்ணும், சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் சுகர்
பிரச்சனையோட ஃபேட்டி லிவரும் இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும். அதே சமயத்தில் கல்லீரல் உண்டாகக்கூடிய இந்த பாதிப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது கூட எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்க்கிறது, நைட்டு சீக்கிரமாக வந்து தூங்குறது, நம்ம உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள், முக்கியமாக பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஒரு சைலண்ட் கில்லர்னு நம்ம சொல்லலாம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதே தெரியாது. இப்போ சுகர் இருக்குது, நம்ம அதனோட அளவுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சே நம்ம வந்து அதிகமான உடனடியாக அலர்ட் ஆகி நம்ம உணவு முறைகளெல்லாம் மாற்றம் கொண்டு வரோம். ஆனால் இந்த ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கிரேட் 1 இருக்கும். ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிரேட் 2 போகும். கிரேட் 3 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ரிவர்ஸ் ஆகிறது கஷ்டம். ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த நெல்லிக்காய் அது கூட மஞ்சள் சேர்ந்த இந்த பானம் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். இது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும், ஃபேட்டி லிவரையும் வந்து சரி செய்யும். ஸோ சுகர் இருக்கிற எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் வருமானா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதற்கான காரணங்களையும் எளிமையான ஒரு தீர்வை பற்றியும் பார்த்தோம். அதே மாதிரி வாழ்வியல் முறைகளின் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.